நம்ம லாஸ்ட் கிளாஸில் பிஹெச்பியோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன போகிறோம்னா வெப் டெவலப்மெண்ட்னா என்னங்கிற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இதில் இப்போ வெப் டிசைன்னா என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வெப் டிசைன்னா வெப்சைட்டோட லுக், ஓகே, அப்புறம் அதோட ஃபீல், யூஐ யூஎக்ஸ் டிசைன் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி. ஓகே, யூஸர் பார்க்குற அப்பியரன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதுதான் டிசைன். ஓகே, தென் வந்துட்டு லேஅவுட்னால் பேஜில் எலமெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட்டு, இமேஜ், மெனு அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லும். ஓகே, இப்போ காமன் லேஅவுட்டில் வந்து எப்படி இருக்கும்னா ஹெட்டர் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும், சைட் பார் இருக்கும், தென் வந்து கிரிட்டோட லேஅவுட் இருக்கும், தென் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட்டும் இருக்கும். ஓகே, தென் வந்துட்டு கலர் ஸ்கீம்னா வெப்சைட்டுக்கு சூட்டபுளான கலர் சூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து ப்ளூ, ரெட்டு, க்ரீன் இது எல்லாமே ஒரு கலர் பார்த்து தானே, அது ட்ரூ, எனர்ஜி, நேச்சுரல் அந்த மாதிரி. ஓகே, தென் வந்து ஃபவுண்ட் வந்து ரீடபிலிட்டி இம்பார்ட்டன்ஸ் பண்ணும், டிசைன் பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபவுண்ட் சைஸ். தென் அடுத்து என்னென்னா ரெஸ்பான்சிவ் டிசைன். ஓகே, ரெஸ்பான்சிவ் டிசைன்னா வெப்சைட் மொபைலு, டேப்லெட்டு, டெஸ்க்டாப் எல்லாத்துலேயுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்காக ஓகே, இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் தான் சிஎஸ்எஸ், மீடியா கொரி, அப்புறம் ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, கிரிட்டு, பூட் ஸ்ட்ராப்பு இதெல்லாமே இந்த ரெஸ்பான்சிவ் டிசைனுக்காக யூஸ் பண்ணுறது தான். தென் வந்துட்டு இது வந்து மொபைலில் வந்து சிங்கிள் காலமாக யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப்பில் மல்டிபிள் காலம்ஸாகவும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல். வாட் இஸ் ஹெச்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ்? ஹெச்டிஎம்எல்னால் உங்களுக்கு தெரியும், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, வெப் பேஜஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹெச்டிஎம்எல் இப்போது நீ கீழே பாருங்கள், ஹலோ வேர்ல்டு H1க்குள்ளே போட்டிருக்கோம், தென் பேராகிராஃப் டேக், திஸ் இஸ் பேராகிராஃப் கொடுத்துருக்கோம்ல, இது எல்லாமே அதோட ஒரு டேக்ஸ். ஓகே, ஹெச்டிஎம்எலோட டேக்ஸ். தென் வந்து சிஎஸ்எஸ்னால் என்ன? இப்போது காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம் சிஎஸ்எஸ்ஸை. ஓகே, ஹெச்டிஎம்எல் எலிமெண்ட்ஸை வந்து ஸ்டைல் பண்ண யூஸ் பண்ணுவாங்க சிஎஸ்எஸ். ஓகே, இப்போது H1ன்னு சொல்லிட்டு நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து சிஎஸ்எஸில் H1ன்னு கால் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ஓகே, ப்ளூன்னு கொடுத்தா நமக்கு அவுட்புட்டில் ப்ளூன்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணுறது. தென் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் வெப் பேஜ்? வெப் பேஜ்னால் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் சிங்கிள் டாக்குமெண்ட்டாக. ஓகே, தென் வந்து ஹோம் பேஜ் இருக்கும், காண்டாக்ட் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜ். ஓகே, மல்டிபிள் வெப் பேஜஸ் சேர்ந்தது தான் வெப்சைட். ஓகே, தென் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா அப்சல்யூட் வர்சஸ் ரிலேட்டிவ் யூஆர்எல்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அப்சல்யூட் யூஆர்எல்னால் ஃபுல் அட்ரஸையும் அது வந்து கொடுக்கும். ஓகே, இது வந்து ஒரு அப்சல்யூட் யூஆர்எல்க்கான ஒரு எக்ஸாம்பிள் கீழே இருக்கிறது. ஓகே, அது ரிலேட்டிவ் யூஆர்எல்னால் என்னென்னா க்ரியேட் ஃபைல் பேஸ் பண்ணிவிட்டு பாத்து மட்டும் கொடுக்கும். அதுதான் இந்த சின்னதாக இருக்கிறது. ஓகே, பாத்து மட்டும் தர்றது தான் ரிலேட்டிவ். தென் வந்துட்டு ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனாமிக் வெப்சைட் அப்படின்னு என்னென்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட்னால் கண்டென்ட்டை வந்து ஃபிக்ஸ்டாக பண்ணும், எல்லா யூஸருக்கும் சேமாக இருக்கும், டேட்டா பேஸ் இல்லை. ஓகே, அதோட எக்ஸாம்பிளுக்கு தான் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஓகே, தென் வந்துட்டு டைனாமிக் வெப்சைட் கண்டென்ட்டை சேஞ்ச் ஆகும், டேட்டா பேஸை பண்ணும், தென் வந்து பிஹெச்பி மாதிரியே பேக்கெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு, அமேசான் இது எல்லாமே. பிஹெச்பியில் மெயின்லி டைனாமிக் வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளைண்ட் சைடு வர்சஸ் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங். ஓகே, இந்த கிளைண்ட் சைடில் வந்து ப்ரௌசரில் ரன் ஆகும், ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்.
டெக்னாலஜிஸ் வந்து HTML CSS JavaScript இருக்கும். சர்வர் சைடுங்கிறது சர்வரில் ரன் ஆகும், டேட்டாஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு டெக்னாலஜிஸ் வந்து PHP, Python, Java, Node.js எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த PHPயோட ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் ஹலோ ஃப்ரம் சர்வர்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே இருக்கணும் இதோ. ஓகேவா, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, யூசர் URL வந்து டைப் பண்ணுவாங்க, தென் ப்ரௌசரில் வந்து ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க, சர்வர் ரிசீவ் பண்ணும், PHP லாஜிக்கில் ப்ராசஸ் பண்ணும், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணும், சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்பும், ப்ரௌசர் வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி தென் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்பான்ஸ் அண்டு ரிக்வெஸ்ட். ஓகே, ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, அப்படின்னா என்னென்னா, இப்போ யூசர் சர்வருக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. ஓகே, அதுதான் ரிக்வெஸ்ட். ஓகே, ரிக்வெஸ்ட்னா என்னென்னா, யூசர் வந்து சர்வருக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. இப்போ பேஜ் ஓப்பன் பண்ணும்போது, ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது. ஓகே, ரெஸ்பான்ஸுங்கிறது சர்வர் ப்ரௌசருக்கு டேட்டா அனுப்பும், HTML பேஜில் JSON டேட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இஃப் சர்வரில் ரிக்வெஸ்ட் மெத்தட்னு கொடுத்துருக்கோம், தென் போஸ்ட். ஓகே, பெருசு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டாபேஸோட பேசிக்ஸ். ஓகே, டேட்டாபேஸ்னால் என்ன பார்க்கலாம். டேட்டாபேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சர் ஃபார்மில். அதுக்கான எக்ஸாம்பிளாக யூசர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அப்புறம் காமன் டீட்டெயில்ஸ் என்னென்னா MySQL, PostgreSQL. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, நார்மலாக இருக்கிறது. ஓகே, தென் லாஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, SEO பேசிக், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். SEOங்கிறது என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே, SEOனா வெப்சைட்டை கூகுளில் டாப் பொசிஷன் கொண்டு வர ப்ராசஸ். ஓகே, SEOங்கிறது என்னென்னா கூகுளில் வந்து டாப் பொசிஷனுக்கு கொண்டு வர ப்ராசஸ் வெப்சைட்டு. ஓகே, இப்போது இம்பார்ட்டண்ட்டான SEOட டெக்னாலஜிஸ் வந்து ப்ராப்பர் HTML டேகை யூஸ் பண்ணணும், H1 H2 மெட்டா டேக்ஸை ஆட் பண்ணணும், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இமேஜ் ஆப்டிமைஸ் பண்ணணும், வெப்சைட்டை ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும். இது எல்லாமே அதோட இம்பார்ட்டன்ஸ். தென் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கீழே இருக்கிறது. இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பார்த்தோன்னா வெப் டெவலப்மெண்ட். ஓகே, PHPயில் வெப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அதை தான் இன்றைக்கி பார்த்துருந்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.